ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் மாணவர்களுக்கான கல்விக்கான தமிழக அரசு ரத்துப்படி செஞ்சுருக்காங்க, தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 3/2/2025 தமிழக அரசு அன்னைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறித்தவ ஆதி திராவிடர் இருக்காங்க பாருங்க, எஸ்சி எஸ்டி அப்புறம் கிறிஸ்டியன் கன்வெர்டட் எஸ்சி இருக்காங்க பாருங்க. அந்த மாணாக்கர்களுக்கு 1972-73 கல்வியாண்டு முதல் 2002-2023 வரையிலான காலங்களில் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் உட்பட அனைத்து படிப்புகளுக்கும் மற்றும் 2003-2004 முதல் 2009-10 வரையிலான காலங்களில் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன்களில் 48.95 கோடி நிலுவைத் தொகையினை மாணாக்கரிடம் வசூலிக்க இயலாதன் காரணமாகவும் வசூலிக்க சரியான பதிவேடுகள் மற்றும் விவரங்கள் ஏதும் அலுவலக ஆவணங்களில் இல்லாதாலும் மற்றும் வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காண இயலாதாலும் 48.95 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா சிறப்பினமாக கருதி முழுவதும் தள்ளுபடி செய்து அரசாணையிடுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது எப்போனா 1972 2003 வரைக்கும் மருத்துவம் சார்ந்த படிப்பு படிச்சிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கான அந்த கல்விக்கான பார்த்தா தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எதன் காரணமாகனா அவங்க யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அவங்களுடைய டேட்டா பேஸ் என்ன யாருன்றதே தெரியாமல் இருக்குது. அதன் காரணமாக நாங்கள் தள்ளுபடி செய்கிறன்ற மாரி தமிழக அரசு இப்போதைக்கு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் கல்விக்கான அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அதே நம்ம தகவல் எல்லாமே உங்களுக்கு சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.